வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் தளபதி குமரன். இப்ப நம்ம என்ன எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஆ இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து "ஐ அம் சாரி ஐயப்பா" அப்டின்ற ஒரு பாட்ட வந்து அ இசைவாணி அப்டின்ற ஒரு பாடகி வந்து பாடியிருந்தாங்க. இவங்க இந்த பாடல வந்து ரொம்ப வருடங்கள் முன்னாடியேவும் வந்து நெறைய ஸ்டேஜஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ஆனா இந்த பாடல் வந்து இப்ப வந்து சர்ச்சைக்குரிய வகையில வந்து பேசப்படுது. ஏன்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த வரிகள் வந்து என்ன குறிப்பிடுது அப்டின்னா, பெண்களை வந்து ஏன் வந்து கோவிலுக்குள்ள வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு வந்து ஏன் வந்து தடை விதிக்கிறீங்க? அப்டின்ற மாதிரி வந்து அந்த பாடல் வரிகள் வந்து வருது. அது மட்டும் இல்லாம இது நெறைய பேரோட இந்துக்கள் இந்து மக்கள், அப்புறம் ஐயப்ப வழிபாடு செய்யக்கூடியவங்க, ஆ அவரை வழிபடக்கூடியவர்கள் மத்தியில வந்து இது ஒரு சர்ச்சைய உண்டாக்கிறது. ஏன்னா, இப்போ இந்த சமயத்துல தான் வந்து எல்லாரும் வந்து மலைக்கு போவாங்க அப்படிங்கிறதுனாலயும், இந்த பாடல் வந்து இப்ப தான் வந்து கவனம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அ இது குறிப்பா வந்து இவங்க வந்து ஒரு அ கிறித்துவ மதத்தை சார்ந்தவர்ன்னும், அதனாலேயே வந்து இவங்க வந்து இந்த மாரி பாடல்களை பாடி விமர்சிக்கிறது வந்து தவறு அப்படின்னும் வந்து நெறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து வைக்கிறாங்க. குறிப்பா இத பத்தி யார் யாரெல்லாம் அ அ அரசியல் வட்டாரங்கள்ல என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்களா, இல்ல எதிர்க்கிறாங்களா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வலதுசாரி சிந்தனையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். இவர் வந்து இன்டர்வியூஸ்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நீங்க வந்து வேறொரு மதத்து கடவுள வந்து பாட முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்விய எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாம, இந்த மாரி எந்த மதத்து கடவுளையும் வந்து யாருமே வந்து பாடுறதுக்கு வந்து உரிமை கிடையாது. இது வந்து அரசியல் சாசனப்படியே வந்து தவறுதான். ஒருத்தருடைய மத நம்பிக்கையும், கடவுள் நம்பிக்கையும் வந்து கொச்சைப்படுத்துவதற்கு யாருக்குமே வந்து உரிமை இல்ல. அதனால இது தவறுதான். யாருமே வந்து எந்த கடவுளையும் வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது. நம்பிக்கை இல்லன்னா, நீங்க வந்து நம்பிக்கை இல்லாத மாதிரியே வந்து நீங்க செயல்படுங்க. ஆனா, நீங்க வந்து மத்தவங்கள நம்பிக்கைய வந்து இழிவுபடுத்த அ அது உங்களுக்கு உரிமை இல்ல. அப்படிங்கிற மாரி ஒரு இன்டர்வியூ வந்து அ சொல்லியிருக்காரு இன்டர்வியூல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அ இன்னொரு வலதுசாரி சிந்தனையாளர் பிஜேபி ஆதரவாளர் மாரிதாஸ் அவர்கள். இவர்களும் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "இது வந்து ரொம்ப தவறு. இந்த மாரி வந்து நீங்க வந்து தைரியமா பாடுறதுக்கான காரணம், உங்களுக்கு வந்து ஆளுங்கட்சியினர் வந்து துணையா இருக்காங்க. எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில நீங்க செய்றீங்க. இந்த மாதிரி வந்து தைரியம் இருந்தா நீங்க வந்து உங்க மதத்த பத்தியே வந்து நீங்க வந்து குறை கூறுங்க. எதுக்கு வந்து அ இந்து மதத்த ப அ ம அ கடவுள்கள மட்டும் நீங்க குறை வந்து எப்ப பார்த்தாலும் வந்து சொல்றீங்க அப்படின்ற மாரியும், அவருடைய கருத்துக்களையும் வந்து எதிர்ப்பாவே வந்து வச்சிருக்காரு. அடுத்து வந்து கஸ்தூரி அவர்கள். இவரு வந்து இப்போது தான் வந்து சர்ச்சைக்குரிய வகையில வந்து தெலுங்கு மக்கள் பத்தி அவதூறு பரப்புற மாரி பேசி, இப்ப தான் வந்து ஜாமீன் மூலியமாக வெளிய வந்திருக்காரு. இவரும் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "அ நான் வந்து அந்த மாரி பேசினதுக்கு என்ன வந்து நீங்க கைது செஞ்சீங்க. இப்ப இவங்க வந்து பாட்டே பாடியிருக்காங்க. இவங்கள நீங்க வந்து ஆளுங்கட்சி வந்து கைது செய்யுமா?" அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பியிருக்காங்க. இது எந்த வகையில வந்து அ நியாயமா இருக்கும்? எனக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? ஆ இது வந்து எங்கள மாரி இந்து மக்கள வந்து புண்படுத்துற வகையில இருக்கு. அப்படி இருக்கும்போது, இத நீங்க வந்து ஆளுங்கட்சியினர் வந்து கண்டிப்பா வந்து ஆ கவனிச்சு அவங்கள வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து சாட்டை துரைமுருகன். இவர் வந்து நாம் தமிழர் கட்சியோடைய கொள்கை பரப்பு செயலாளரா இருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா வந்து இது எப்படி இருந்தாலும் வந்து அது உண்ம தானே. ஒரு கோவிலுக்குள்ள வந்து பெண்கள வந்து அனுமதிக்கல அப்படின்னும்போது, அது வந்து அவங்க சொல்றாங்க. இதுல எந்த தவறும் இல்ல. இதுக்கு வந்து எல்லாரும் வந்து வலதுசாரி சிந்தனையாளர்கள், அ மற்றும் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க வந்து, அவங்கள ஏன் வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது வந்து இவர் வந்து சுட்டிக்காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம தவறு. இந்த மாரி செய்யக்கூடாது. இருக்கிறது தானே அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு கருத்த வந்து இவர் வந்து ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இவர் வந்து வைக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா வந்து, யூடியூப் புரூட்டஸ் சேனல் வந்து நமக்கு தெரியும் இல்லையா? அதுல அவர் மைனர் அவர். அவர் வந்து மைனர் வந்து என்ன சொல்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம, அ இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள். அவங்கள்லாம் வந்து எந்த மாதிரி வந்து இவங்க வந்து அ
யோசிச்சு இவங்க வந்து செயல்படுறாங்க. இவங்க வந்து வேணும்னே வந்து அவங்க வந்து குற்றஞ்சாட்டுறாங்க. ம். விமர்சிக்கிறாங்க அவங்கள. தனிப்பட்ட முறையில தாக்குதல் செய்றாங்க. இது வந்து தவறு. அவங்க வந்து ஒரு பகுத்தறிவு மூலமா சிந்திச்சு இந்த பாடல பாடியிருக்காங்க. இருக்கிறத தான் சொல்லியிருக்காங்க. அதனால அது வந்து எந்த விதத்திலயும் தவறில்ல. அ மாறாக இவைங்கலாம் செய்றது தான் தவறு. இவைங்க எந்த வகையிலயும் வந்து அ இத வந்து அதனால இந்த மாதிரி வந்து மைனர் அவர்கள் வந்து இந்த மாரி ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காரு. இசைவாணி அவர்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பல கருத்துக்கள் வந்து நிலவுது. அ நம்மளுடைய கருத்து என்னன்னா வந்து, இந்த மாரி வந்து அவங்க பாடியிருக்கிறது வந்து சர்ச்சைக்குரிய வகையில வந்து இருக்கு. ஆ இது வந்து தேவையில்லாதது தான். அது மட்டும் இல்லாம இது ஏன் இப்ப வந்து இவ்வளோ பெரிய கான்ட்ரோவர்சி ஆகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, அவங்க வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாடல பாடியிருக்காங்கன்றது நம்ம வந்து பார்க்க முடியுது. அது வந்து வலைதளத்தில வந்து அந்த பாடல வந்து இருக்கு. பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ, இப்ப இது வந்து உள்ளாகுது அப்படிங்கும்போது, அதுவும் வந்து நம்மளுக்கு புரியல. இப்ப அதுதான். இந்த மாரி வந்து பல தரப்பு நியாயங்களையும், கருத்துக்களையும் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இதுதான் வந்து இந்த ஐ அம் சாரி அந்த பாடல் ஐ அம் சாரி ஐயப்பாங்கிற பாடலுடைய அந்த விஷயங்கள், கான்ட்ரோவர்சியான விஷயங்கள். ஆ இது பத்தின கருத்துக்களையும் வந்து பலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம வந்து பார்த்தோம். ஆ இத்தோட இந்த பதிவ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தளபதி குமரன். நன்றி.